வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேன்கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை குழந்தைங்க தானே மார்னிங் ஈவினிங்னு எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/4 கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை, கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றும் போது ஓடிடும். ஸோ கொஞ்சம் அந்த திக்கான ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம், டைரெக்டாக நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை ஊற்றிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். ஒரு குழிக்கரண்டியில் எடுத்துட்டு ஒன்று போல் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா பேன்கேக்ஸையும் ஒரே மாதிரி கரண்டியில் ஊற்றினீங்கன்னா சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி வரும். இது கொஞ்சம் வெந்து வரும்போது நம்மளுக்கு தெரியும் அது ஓட்ட ஓட்டையாக அப்படியே வரும். அப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை வச்சு அனுப்பி விடலாம். இது ஸ்கூலுக்கு கூட குழந்தைங்களுக்கு வச்சு அனுப்பலாம். ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கனால ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதில் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ அதே மாதிரி எல்லா பேன்கேக்ஸையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை ஹனியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக பேன்கேக்ஸ்னாலே மேப்பிள் சிரப்போடு தான் சர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த ஹனியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சாக்லேட் பேன்கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.